Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மோடோட வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கண்டென்ட் மோடு தாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன மோடு விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிமான். ஸோ இந்த மோடை நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிமான்னா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மோடு கூட உங்களால் பிளெண்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90s கிட்ஸு அப்படி இல்லைனா இயர்லி 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிஜிமானை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் யாருமே இருக்க முடியாது கைஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ இருக்க கார்ட்டூன்ஸை விட அப்போ இருக்க கார்ட்டூன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கார்ட்டூன்ஸ் வந்து தமிழில் வருங்க. ஓகேங்களா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் அடிச்சு பிடிச்சி நீ வீட்டுக்கு வருவேன். ஏன்னா இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க கார்ட்டூன்ஸ்லாம் சுத்தம் வேஸ்ட் தான். அப்போல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எக்கச்சக்கமான கார்ட்டூன்ஸ் இருந்து. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு சீரீஸ் போடுறாங்கன்னா அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அது எப்போ போடுவாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான இருந்துச்சு. ஸோ அவ்வளோ கார்ட்டூன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் பார்த்தீங்கன்னா டிஜிமான்னு இந்த ஒரு கார்ட்டூன் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ டிஜிமான் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமானோட இன்ஸ்பிரேஷனில் கிரியேட் பண்ண ஒரு கார்ட்டூன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிமானோட சிமிலரேட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஜிமான்னா என்னன்னு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் டிஜிமான்ஸ். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் எவல்யூஷனு. நான் இது வந்து எவால்வ் ஆகுதான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு சில டிஜிமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகுது, ஒரு சில இதெல்லாம் எவால்வ் ஆகலை. ஸோ நான் செக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டாமான்ன்றது செகண்ட் வெர்ஷன் எவால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிமானுக்கு அந்த கார்ட்டூனில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 எவல்யூஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு இது கொஞ்சம் பெருசாக மாறும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக மாறும். ஸோ அதோட இதோட எவல்யூஷன் நின்றுடும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய டிஜிமான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஜிமானோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பொக்கிமானை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு சண்டை போடுவீங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் சின்ன சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போய் அந்த இடத்துல இந்த மாதிரி டிஜிமான்ஸை வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தலை மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பசங்க அதை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜிமான்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசினோடனே ஸோ எல்லாருமே அது கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி வந்து ஒரு டிஜிமான் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வரும். அப்பதான் இவங்களுக்கே தெரியும் இந்த டிஜிமான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகும், அதுக்கப்புறம் பேசும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் சீரிஸ் வந்து ரன் ஆகணும் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு கார்ட்டூன் கூட சொல்லலாம். எனக்கு இந்த கார்ட்டூன் பர்சனலாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அந்த ஜாப்பனீஸ் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாவும் அவனை தான் வந்து ஹீரோவா காட்டுவாங்க. ஸோ இன்னொரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆட்டிடியூடா காட்டுவாங்க, அது வந்து செகண்ட் ஹீரோ. ஸோ இந்த கார்ட்டூன்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2004 to 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கார்ட்டூன்ஸ் வந்து ரன் ஆயிட் பீக்ல இருந்த டைம் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் மட்டும் தான் வந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு அதோட குடி தோண்டி புதைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற எந்த சீசனும் வரல. மேபி இப்போ ஏதாச்சும் வந்து ரீபூட் ரீமேக் மாரி பண்ணியிருக்கலாம். ஓகே கேஸ், நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். தமிழில் இந்த கார்ட்டூன் வந்து யூடியூப்ல இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் தமிழ் டப்பில் ஒரு டைமில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கார்ட்டூன் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா செக் அவுட் பண்ணிக்க பாருங்க. ஓகேங்களா? ரியலி சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இருக்கிறதுலாம் என்ன கைஸ் கார்ட்டூன்ஸு, அப்போ பழைய கார்ட்டூன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கேப்டன் பிளானட்டு, ஸ்வாட் கேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சூப்பரான கார்ட்டூன்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த டைம்லாம் இப்போலாம் அந்த மாதிரிலாம் கார்ட்டூன்ஸே நான் பார்க்குறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த டைம் பசங்களாம் மெயினாக ஸ்கூல் முடிச்ச உடனே வந்து வீட்டில் வந்து கார்ட்டூன் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன். ஓகேங்களா? அதனால தான் இன்ன வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிமானை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சரியா தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் பேச முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்கள் யூடியூப்ல வீடியோஸை பார்த்து அந்த கார்ட்டூன்ஸ் எப்படி இருக்குது, அந்த டிஜிமான்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் லைவாக வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மோடு ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மோடுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உட்காந்து இதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அப்படியே உள்ளேயும் போய் காட்டிடுறேன். எப்படி சூப்பராக இருக்குதா? எல்லாத்தையும் லைனாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேங்க கிரியேட்டிவ் போட்டு. ஓகே, கிரியேட்டிவ் சொல்லக்கூடாது. ஓகே, முடிஞ்சு போச்சு.
ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிமான்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த அனிமையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிமான்ஸை வந்து அதுவாக வந்து நம்மளை செலக்ட் பண்ணோம். நம்ம கையில் ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா டிஜிமானுக்கு வந்து பவர் கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு டிஜிமான் இன்னொரு டிஜிமானை வந்து டிஃபீட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த டிஃபீட் பண்ண அந்த டிஜிமான் வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி மாறி அந்த வாட்சுக்குள்ளேயும் போகும். அந்தோட டிஜிமானோட பவரையும் நம்மளோட டிஜிமானுக்கு கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடில் கிடையாது. ஜஸ்ட் இந்த டிஜிமான் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகும் அவ்வளோதான். எப்படி நம்ம வந்து பொக்கிமான் மோடு விளையாண்டோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கேஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிமான் மோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மோடு, கிட்டத்தட்ட 2017-18 கிரியேட் பண்ண மோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அப்டேட்லாம் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கேஸ் ஓகேங்களா. சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நான் வேற ஒரு மோடு தேடும் போது இந்த மோடை நான் பார்த்தேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு பர்சனலாக என்னோட சைல்ட்ஹுட் மெமரி இது. ஸோ அதனால் இந்த மோடை நானும் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு கேஸ் ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, ஏன்னா நிறைய மறந்து போச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் டிஜிமான் பார்க்குறதே கிடையாது. ஸோ அந்த டைமில் பார்த்ததோட சரி ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிமான் அதுக்கப்புறம் போடுறது கிடையாது, அப்படியே மறந்து போச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மோடை பார்த்த பிறகு தான் எனக்கு மறுபடியும் அந்த ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த டிஜிமானை நான் என்னோட டிஜிமானாக எடுத்துக்கிறேன். ஏய் என்னடா இது வாய்ஸ், நம்மளோட போட்டாமான் பிங்க் கலரில் ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க கைஸ். இதுக்குள்ள என்னென்னமோ இருக்கு, டேட்டா அது இதுன்னு ஏதோ வச்சிருக்கு. ஓகே, இது என்னது இது, டிஜி பூப் ஸ்மால் பிங்க் கலர்ல போட்டிருக்கான் நம்ம பையன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஜிமான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதுதான் ஹீரோ வச்சிருக்க அந்த டிஜிமான் நினைக்கிறேன். இதுதான் சூப்பரா ஃபைனலா மாறும். டிஜி ஃபிளஷ். ஓகே, டிஜி ஃபிளஷ் கொடுத்து நம்ம இதை பிடிக்கலாம். ஐயோ டிஜி ஃபிளஷ் என்னது இது, ஸ்பாயில்டு டிஜி ஃபிளஷ். ஓ ஓகே, இதை ட்ரை பண்ணுமா. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க டோக்கோமானை வந்து பிடிச்சிருக்கேன். இதை எவால்வ் பண்ண முடியுமா? ஐயோ நாசமாக போச்சு, எவால்வ் பண்ண முடியாதா? ஜஸ்ட் இதை தூக்கி நம்ம ஷோல்டர் மேலே வச்சுக்கலாம். ஐயோ அது பல்ல பாருங்களேன். கீழே நின்று பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, கிட்ட பார்க்கும்போது தான் கொடூரமாக இருக்குது. சரி ஓகே, இந்த இடத்துல இன்னொன்று சுற்றிட்டு இருக்கு, இதை பிடிச்சி இதை எவால்வ் பண்ண முடியுமா பார்க்கலாம். ஏய் என்ன கைஸ் இது, டிஜிமானை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் இந்த மாதிரி தலையாக தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகும் ஓகேவா. ஸோ இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தலை இருக்கா மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, இதையும் பிடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகுமா? இது எவால்வ் ஆகுச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து அந்த எவால்வேஷன் ஃபார்ம் காட்டும். இது எவால்வ் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதோ காட்டுது பார்த்தீங்களா எவால்வேஷனுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன கேட்குது, ஜெனட்டிக் டேட்டா சீக்வன்ஸ் கேட்குதா? என்கிட்ட இருக்கு அது. ஓகே என்கிட்ட இருக்கு. ஓகே, இப்போ இதை நான் போட்டுட்டு இதை நான் கிராஃப்ட் பண்ணேன் அப்படின்னா இதோட செகண்ட் ஃபார்முக்கு மாறிடும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கு, செம்ம கியூட்டாக இருக்கா? அது ஒன்று அழுமுஞ்சி மாதிரி பின்னாடி. ஓகே கேஸ், எவால்வேஷன் ஆகுது. சூப்பர், பார்த்துக்கிங்களா? இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட செகண்ட் எவல்யூஷன் கொடுத்துருக்கான, தேர்ட் எவல்யூஷன் நான் செம்ம போச்சு. தேர்ட் எவல்யூஷன் கொடுக்கல, 2 எவல்யூஷன் தான் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் இதையும் உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தேர்ட் எவல்யூஷனும் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருக்கோம், அதை நம்ம தனியாக தான் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு, இதையும் பிடி. இதுக்கு எவல்யூஷன் ஏதாவது கொடுத்துருக்கானுங்களா? ஓகே நைஸ், இதுக்கும் எவல்யூஷன் இருக்கு. ஜெனரிக் டேட்டா சீக்வன்ஸ் 3 இந்தா எவால்வ் ஆகு. எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கைஸ். இது என்ன மாதிரி எவால்வ் ஆகுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எவல்யூஷன் ஆகுது. சூப்பரு, பறவையா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் எவல்யூஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 2 எவல்யூஷன் தான் ஆகுது. சரி ஓகே, இந்த இடத்துல இன்னொன்று சுத்திட்டு இருக்குது. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சோம். ஓகே, இது வேற கைஸ். இது ஓகே, இதுக்கு வேற என்னென்னமோ கேட்குது. இருங்க வரேன், ஃபர்ஸ்ட் இதை ஒன்று கொடுப்போம். அப்புறம் ஜெனட்டிக் டேட்டா சீக்வன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கேட்குது எவல்யூஷன் ஆகிறதுக்கு. அதனால மறுபடியும் இது கொடுத்துட்டு இதை ஒரு எவல்யூஷன் போட்டு விடும். இது ஃபர்ஸ்ட் இது உடைக்க முடியுமா? ஓகே,
எவல்யூஷன் ஆகு. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பச்சை கலர்ல ஒன்று பிடிச்சோம்ல, அதான் நினைக்கிறேன் இது. ஆச்சாலியா நாசமா போச்சு. ஒன்றுத்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி பிடிச்சி வச்சிருக்கேன் போல. சரி ஓகே, உள்ள பிடிச்சி போட்டுக்கலாம். சரி ஓகே, இதே மாதிரி வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான டிஜிமான்ஸ் இருக்குதான்ட்டு நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே தேடிக்கிட்டே போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிஜிமான் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஜிமானை பற்றி தெரியலனா என்னடா இது ஏதோ பொம்மை மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ அப்படி தோணுச்சு அப்படின்னா உடனே இந்த வீடியோவை லைட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக யூடியூப்பில் டிஜிமான்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். இதோ இருக்கு பாருங்க, கபுமான் இது பேர். இல்லை எப்படி இருக்காம பாருங்க. இவனும் பார்த்தீங்கன்னா பேசிவ். டைம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் டிஜி ஃப்ளஷ் தான் கேட்குது. ஸோ டிஜி ஃப்ளஷ் எப்படி எடுக்கணும்னா இதை போட்டு தள்ளினாலே போதும், டிஜி ஃப்ளஷ் கிடச்சிரும். இதை ரைட் பண்ண முடியுமா? இதுக்கு அடுத்த ஃபார்ம் இதுக்கு அடுத்த ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் டேட்டா சீக்வன்ஸ் 8 வேணுமா? 8 தான்டா. ஓகே, இதோட அடுத்த ஃபார்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனில் இது எவால்வ் பண்ணுறதுலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கார்ட்டூன் கிடையாது, ஒரு அனிமி தான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே கார்ட்டூன் தான். ஓகேவா? சூப்பரு. இது யார் வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டிடியூட் கேரக்டர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவன் யூஸ் பண்ணுற ஒரு கிரியேச்சர் கேஸ் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கிரியேச்சர் தான். போடு. ஆக்சுவலி இதுக்கு எதாவது அட்டாக்ஸ் இருக்கா? ஏதாவது அட்டாக் இருக்கு. ஃப்ளேம் துப்புது. வேற எதுலேயும் அட்டாக் இல்லை, ஜம்ப் பண்ணுது அவ்வளோதான். ஃப்ளேம் துப்புது அவ்வளோதான். ஃப்ளேமும் ஒரு பைட்டு. மை காட், ரெக்ஸ் இங்கே நிறைய இருக்கிறானுங்க. இதுவே நல்லா டேமேஜ் பண்ணுது. இந்த இடத்துல இது ஒன்று இருக்கு. இது நம்ம இது வரைக்கும் பிடிக்கவே இல்லை. இதுக்கு உள்ள போட்டுக்கலாம். உள்ள ஓடியாடா. அட்டாக் பண்றாங்க சிவன். பேசிவ் டைப் பகுமான். இவன் என் தலை மட்டும் என்ன அட்டாக் பண்ணுது. இருங்க, டேய் தலை, நீ போய் அவனை அட்டாக் பண்ற போட. நம்ம மேலே கை வைக்கிறேன்டா. ஓகே, அட்டாக் பண்ண போயிட்டான். அச்சுச்சோ, அவன் 10னா நம்மால் 9 தான் கேஸ் அட்டாக் கொடுக்குறான். என்ன தாசார ஸ்பிச்சிங் ஓடுது. நம்மால் இருக்கிறானா செத்துட்டானா? செத்துருவான்னு நினைக்கிறேன். கடிக்கிறாங்க நம்மால், கொண்டாங்க. இல்ல உயிரோட தான் இருக்கான். அவ்வளோதான், நம்மால் போட்டு தள்ளிட்டாங்க. யாரு நம்மால் வேற மாதிரியான ஆளாச்சு. தலை ஓடியா. ஓகே, மறுபடியும் ஏறி உட்காந்திக்கோ. சரி, நம்ம பின்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கலராக. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைடர் கைஸ். அதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எனக்கு இந்த கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தனால டக்குன்னு தூக்கிக்கிட்டேன். ஓகே, சரிங்க வரேன். இந்த இடத்துல நிறைய பச்சை கலரில் ஒன்றுமே இது இருங்க. இது டிஜி ஃப்ளஷ் கொடுத்துட்டு இதை எவால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, நாசமாக போச்சு. இது எவால்வ் பண்ண முடியல. இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது. எவால்வ் பண்ண முடியுமா? இதையும் எவால்வ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். வந்துட்டான்டா ராப்டர். ட்ரெஸ் உடஞ்சிருப்பா. பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன்டா. அவ்வளோதான் சாவு. ஏண்டா அவன் என்ன துரத்தின்னு வரான், நீ என்னடா பண்ற இப்போ? சரி உள்ளவா. ஐயோ, இந்த இடத்துல நிறைய ராப்டர் இருக்கு போலயே. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து கண்டுக்காத மாதிரி ஓடி போயிடுவோம். நீங்க சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா எங்க போச்சது. ஸோ இது மேல ஒன்று ரெட் கலர்ல தெரியுது பாத்தீங்களா, இந்த டிஜிமான் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிமான் நம்ம அட்டாக் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த தலை மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எவால்வ் ஆகுங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் செமையா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டிஜிமானை பிடிக்க ட்ரை பண்ணலாங்க. ஓகேவா? இன்கேம் டைனஸ் நிறைய ஸ்பான் ஆயிடுச்சு. ஓகே, விடுங்க பாத்துக்கலாம். நம்ம கிட்ட தான் வித்தியாசமான ஒருத்தன் இருக்கானே. ஓகே, இவனுக்கு இன்னொரு எவல்யூஷன் இருக்கு. அந்த எவல்யூஷன் இதுல கொடுக்கல. ஓகே, வாங்க போலாம். பிச்சின்னு பறகுறான் பாருங்க. சாவு.
என்ன கைஸ் இது? ஓகே, பிங்க் கலர்ல ஏதோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. உள்ளதுக்கு போட்டு அந்த பிங்க் கலர் பிடிக்க ட்ரை பண்ணும். ஆனா என்னடா இது? எடுத்துட்டு ஒரு இந்த கன் எடுத்துட்டு வந்திருக்கணும். சரி, அந்த பிங்க் கலர் எங்க போச்சுன்னு தெரியலையே. பிங்க் கலர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு எவால்வ் பண்ண முடியுதா நான் செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். அதுக்காக தான். ஐயோ, இங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் போல. அந்த பிங்க் கலர் இங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. சவுண்டு மட்டும் கேக்குது, ஆனா அது அதோடதா இல்ல வேற ஏதாவது தான் தெரியல. சரி, ஓகே, நம்ம வேற ஏதாச்சும் பிடிக்க போலாங்க. ஏய் ஆமால, நான் பிடிக்க போனதே இன்னைக்கு வேற தானே. அந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் பிடிக்கணும்ட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வேலை எல்லாம் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க. ஓஹோ, சவுத் இந்த இடத்துல ஒன்று இருக்கு கேஸ் பார்க்கறதுக்கு. அந்த முக்கியமானல வர கிட்டி மாதிரி இருந்துச்சு. செத்து போச்சான்னு தெரியல. செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மூலையில் இருந்துச்சு, அது மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். அந்த ரெட் கலர்ல ஒன்று இருந்துச்சு, அது எங்கே போச்சு? அது தாண்டி வந்துட்டோமா? ஓ மை காட், இல்லை செத்து போச்சான்னு தெரியல கைஸ். அது இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு, அது கார்னரில். இப்போ காணோம் அது. சரி, ஓகே, வேற எங்கேயாச்சும் மறுபடியும் ஸ்பான் ஆயிருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். வேற எங்கேயாச்சும் டிஜிமோன்ஸ் ராப்டர்லாம் தான் இருக்குது. ஐயோ, ராப்டர்லாம் செம்ம கடுப்பு. இதோ இருக்கு கைஸ். ஆக்சுவலி நாட் டேமபிள். ஓகே, நாட் டேமபிள். நாட் டேமபிளாக இருந்தால் என்ன? இவனை வச்சு போட்டு தள்ளுவோம். வாடா, தாவுடா, போட்டு தள்ளுறான் அவனை. எதாவது கிடச்சிருக்கா? ஒன்றும் கிடைக்கல. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டிஜிமான் நினைக்கிறேன் எனக்கு. இல்லை இது கிடையாதா? இதுவா அதுவான்னு தெரியலையே. சரி, ஓகே கேஸ், இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கலாம். டிஜி ஃப்ளஷ் 3 கொடுக்கணுமா இதுக்கு? ஓ, 80 லெவலுக்கு நம்ம 3 கொடுக்கணுமா? ஆக்சுவலி நம்ம தலை ஒன்று இருக்கு, இதோட எவல்யூஷன் தான் நினைக்கிறேன் இது. தெரியல, செக் பண்ணி பார்க்கணும் கைஸ். இந்த இடத்துல ஒன்று இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி பிடிச்சது தான். ஏய், ஃபுட்டு எப்படா கேட்பா? செகண்ட் ஃபுட்டு எனக்கு வேற 3 இது கொடுக்கணும். ஆனால் 2லே டைம் ஆகிடுவான்னு நினைக்கிறேங்க சிவன். கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா 53% வந்துருச்சுல. ஆக்சுவலி இவனோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தன் போயிட்டு இருக்கான் பாருங்க. ஓ, இந்தடா, நீயும் எடுத்துக்கோ. நீங்களாம் எனக்கு கடைசியில் யூஸ் ஆவீங்க. ஒரு நல்ல இடத்துல போயிட்டு தங்கிடுவோங்க. ஏதாச்சும் ராப்டர்லாம் வந்து சம்பவம் பண்ணிட்டு போகுது. ஓகே, ஓகே, 1 டைம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்த எவல்யூஷன் ஏதாவது உள்ள போய் இதுக்கு 2 எவல்யூஷன் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அப்போ நான் 2 பிடிச்சது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, நல்ல வேலை நான் 2 பிடிச்சிருக்கேன். ஹார்டின்லாம் பறகுது. இவனத்துக்கு உள்ள போட்டுக்கலாம். ஓகே, இதையும் டைம் பண்ணிட்டேன். ஓகே, நீ உள்ள ஓடியா. அந்த பிங்க் கலர்ல கொலன்னு ஒரு டிஜிமான் பார்த்தோம்ல, அது எங்க தான் போச்சுன்னு தெரியல. அதை பிடிச்சி செக் பண்ணி பார்க்கணும். ஓ, இங்கே பாருங்க, நல்லா இருக்கே. நம்ம கியூட்டா வேற இருக்கு. மாட்டிக்கோ. காட்டோமான் உன்னையும் நான் பிடிக்கிறேன். காட்டோமான், நீ எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்தே ஆகணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கும் போல. கையில் என்ன க்ளவுஸ் போட்டிருக்க மாதிரி இருக்கு. க்ளவுஸ் தான் போட்டிருக்கா. பொக்கிமான்ல
கிட்டின்னு ஒன்று வருமே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 டிஜிமான் இப்போதைக்கு பிடிச்சி வச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு 150 ஃபுட்டு தான். சீக்கிரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ணியாச்சு. இதுக்கு எவல்யூஷன் இருக்கா? எவல்யூஷனே இல்லாத இருக்கா? இவ்வளோ நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அச்சிச்சோ, கொடூரமா இப்படி ஏறி நம்ம தலைமையில உட்காந்துக்கிச்சு இது. இது டுபா குருன்னு நினைக்கிறேன். இது எவல்யூஷன் இவனுக்கு கொடுக்கவே இல்லை. சரி, ஓகே, நம்ம வேற ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாம்பிள். வேற ஏதாச்சும் டிஜிமோன்ஸ் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, பச்சை கலர் ஆல்ரெடி பிடிச்சது. என்ன தலையை கவுத்துன்னு கிடக்குறான். இதுல பாருங்க, டிஜிமான்ஸை கொண்டா ஏதாவது நல்ல ஐட்டம் கிடைக்குதா? சூப்பர். டேட்டா சீக்வன்ஸ் ஏதாவது கிடைச்சதானே? டேட்டா கிளஸ்டரு, டேட்டா பைட்டு தான் கிடைக்குது நிறைய. ஓகே ஓகே, சிங்க பாருங்க அந்த கொலை. ஓகே, பிடிச்சிட்டேன். நாசமா போச்சு. இதுக்கு எவல்யூஷனே கிடையாது போல. எப்படி இருக்கு பாருங்களேன். ஓகே, கொம்பு வச்சுட்டு போனது இதையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டேன். இதை எவால்வ் பண்ண முடியும் போல ஜெனட்டிக் டேட்டா சீக்வன்ஸ் வச்சு. ஏன்டா அது இருக்கா இல்லையா? இதுதானே அது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செய்யணும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் அது இருக்கு, நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, இது 3 எவல்யூஷன் ஆச்சு இல்லை? ஸோ இப்போ இது 2ஆவதையும் பிடிச்சி வச்சுப்போம். நெல். ஓகே, எல்லாமே டூடூஸ். இல்லை எதாவது நம்ம பிடிக்காதது இருக்கா? இது ஆல்ரெடி பிடிச்சிட்டேன். இது வேஸ்ட்டு. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஐ திங்க் இதில் இருக்கா? அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா டிஜிமானும் பிடிச்சிட்டோமா? வந்ததே தான் வந்துட்டு இருக்கு திருப்பி. எல்லாமே இது பிடிச்சது தான். கொஞ்சோண்டு டிஜிமான் தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பழைய மோடில், இது ஆர்க் வந்த புதுசில் கிரியேட் பண்ண மோட்ஸ் இது எல்லாமே. இப்போ இவ்வளோ தூரம் சுற்றிட்டேன், பெருசாக எதுவும் கண்ணில் மாட்டல. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் சுற்றிட்டு எதுவும் கிடைக்கலன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிடிச்சோம்ல அந்த டிஜிமானை மட்டும் நம்ம கொஞ்சம் எவால்வ் பண்ணிவிட்டு ஸோ அதை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, எல்லாமே பார்த்த டிஜிமான் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னோ ஏரியா கிட்ட வந்துட்டேன். இந்த இடத்துல கொசன்னு இருப்பானுங்களே. இங்கே எந்த டிஜிமானும் காணும். ஆல்ரெடி செத்து போச்சு போல இந்த இருக்க எல்லா டிஜிமான்ஸும். சாப்போட்டு கண்டிப்பாக கொடூரமாக வேட்டையாடி காலி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாச்சும் ஐஸ் டைப் இருக்குதான்னு தெரில. ஸோ இப்போ லேண்டில் சுற்றிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி டேம் பண்ணது தான். மேலே ஏறுறதுக்கு வழி. ஓகே, இப்படி தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். நல்லா இது இருக்கிறதுனால ட்ராவலுக்கு சூப்பராக இருக்கு. எப்படியோ ஒன்று எவால்வ் பண்ணி வச்சிட்டேன். என்ன கைஸ், அந்த அனிமே சீரீஸில் பார்த்தீங்கன்னா டிஜிமான்லாம் பெருசாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோவா காணோம். மோட் கிரியேட்டர் அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணலையான்னு தெரில. ரொம்ப பழைய மோடில் ஒரு சில கிரியேச்சர் ஸ்பான் ஆகாமல் கூட இருக்கலாம். அங்கே பாருங்க ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே நைஸ். இதுதான் கைஸ். ஓகே கைஸ் இங்கே இருங்க. இதோ பாருங்க. நாட் டேமபிளா? நாசமாக போச்சு. நான் அதை டேம் பண்ண முடியும்னு நினச்சிட்டு போனேன். ஓகே அப்போ பெரிய கேரக்டர் எங்கேயாச்சும் 1-2 ஸ்பான் ஆகுது கைஸ் நம்ம எவல்யூஷன் பண்ண கேரக்டரும். வேற ஏதாச்சும் இருக்குதா? நான் அப்படியே தேடிக்கிட்டே போறேன் கைஸ். அங்க ஒன்றும் இருக்கு. இவனை கில் தான் பண்ண முடியும். ஜெனடிக் டேட்டா சீக்வன்ஸ் கிடைக்குது இவனை கில் பண்ணா. ஓகே ஓகே கைஸ் இது சரியான டிஜிமான் கைஸ். இது நைஸ். எவல்யூஷன் இருக்குமா? நாசமா போச்சு. எவல்யூஷன் கிடையாது. ஐயோ செத்து போச்சு கேஸ். பரவாயில்ல நம்மளை காப்பாத்திட்டான். உல்ஃப் இருக்குதே நான் கவனிக்கல. சரி ஓகே அகைன் நம்ம தேடுவோம். அவ்வளோதான் கைஸ். ஒரு ஃபுல் ரவுண்டே சுற்றிட்டு வந்தாச்சு. நம்ம பிடிச்ச கிரேச்சர் தவிர மற்றபடி எந்த கிரேச்சரும் இல்லை கைஸ் ஓகேங்களா. ஏன்னா இது பழைய மோடு ஓகேங்களா. ஸோ அவ்வளோவா கிரேச்சர் எதுவும் ஸ்பான் ஆகலை. ஒரு வேளை அவ்வளோதான் கிரேச்சராகவும் தெரியாது ஓகேங்களா. சரி ஓகே கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாட் கிரியேட்டர் கோட்ஸும் கொடுக்கல. இல்லை எத்தனை டைனோஸ் இருக்குன்னு பெருசாக எதுவும் சொல்லலை. நான் தேடி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கிரேச்சரே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல ஸ்பான் ஆகிருக்கா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுக்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ இருங்க நம்ம இது வரைக்கும் பிடிச்ச கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எவால்யூஷன்லாம் பண்ணுவோம். ஓகே இது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே நம்ம இது வரைக்கும் பிடிச்சோம்ல எல்லாரையும் எடுத்து வந்து வெளியே நிறுத்திடுவோங்க ஓகேங்களா. ஸோ வெளியே நிறுத்திட்டு ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எவால்வ் பண்ண முடியுமோ அந்த கிரியேச்சர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எவால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா. அவ்வளோதாங்க. எவ்வளோ டிஜிமான்ஸை பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்க நம்ம. கொச்சா தானே இருக்கானுங்க பாருங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்து யாரை எவால்வ் பண்ண முடியுமோ அந்த கேரக்டரை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் ஓகேவா. இவனை எவால்வ் பண்ண முடியாது. இதையும் எவால்வ் பண்ண முடியாது. குட்டி நோ எவல்யூஷன். ஓகே இது ரெண்டுத்தையும் எவல்யூஷன் பண்ண முடியும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எவல்யூஷன் பண்ணலாமா? எத்தனை கேட்டுச்சு? 8. ஓகே இதை வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா கிரியேட் பண்ணிவிடும். ஓகே எப்படி எவால்வ் ஆகுதுன்னு தெரில, பார்க்கலாம். நல்லபடியாக எவால்வ் ஆகு. ஓகே எவல்யூஷன் ஆகுது. நல்லா பெருசாக டீரக் சைஸ் மாறிடுச்சு கைஸ். ஓகே இதுக்கு அதே மாதிரி கொடுத்து பார்ப்போம். டப்புன்னு எவால்வ் ஆகு. இது என்ன மாதிரி எவால்வ் ஆக போகுதுன்னு தெரில. அப்புறம் எதுக்கு 2 கொடுத்தானுங்க தெரில. ஓ கைஸ் ஆக்சுவலி எங்கடா போற? வா நீ வா. அந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சிருக்கிறது இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. இதை தூக்கி இப்படி போடு. இதுக்கெல்லாம் என்ன பவர் இருக்கு? ரைட் பண்ண முடியுமா? உடச்சிச்சுரா. அடா பாவி. ஓகே ட்ரெஸ் மறுபடியும் போட்டு வந்துச்சு. ஏன் அட்டாக் எனக்கே டேமேஜ் விழுது. வெயிட் தூக்க மாட்டேங்கிறாங்க.
ஓ இவனுக்கு என்னென்னமோ அட்டாக்லாம் இருக்கும் போலயே. போடு ஃபயரு சூப்பரா இருக்கு. இவனுக்கு நிறைய அட்டாக் இருக்கு. நல்லா இருக்கிறானே. சூப்பர். பட் இதுதான் என் அட்டாக் எனக்கே திருப்பி கொடுத்துருச்சு. சாரி கைஸ், சிறு தவறு நடந்து விட்டுச்சு. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்கார்ட் பட்டன் பாஸில் விழுந்துருச்சு. ஸோ எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் பாஸில் இருந்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எடிட் பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா வாய்ஸ் ஓவர் மாதிரி கொடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவனுங்க 2 பேருக்குள்ள தான் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேட்டில் விட போகிறோம். ஓகேவா? ஓகே, பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்டாக் பண்ணுறாடி. கூடு தரமா அட்டாக் பண்ணுறா. ஐயோ கொண்டு போட்டாங்க கைஸ். ஓ உல்ஃபி செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கானே. சரி ஓகே, ஸோ உல்ஃபிக்கு அகெயின்ஸ்டாக வேற யாரை சண்டை போடுறது? இங்கே இன்னொருத்தன் இருக்கிறான், இவனை சண்டை போடுவோம். இதெல்லாம் எவல்யூஷன் ஆனதெல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல எனக்கு. சரி ரைட், ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே அகெயின் சண்டை போறாடி. ஓடு, இவன் உல்ஃபை கொண்டுட்டாங்க. வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். ஓகே, அடுத்த பேட்டில் அடுத்த பேட்டில் அடுத்த பேட்டில் அடுத்த பேட்டில். இவனுக்கு 2 பேருக்குள்ள. ஓகே இப்போ ஆரம்பிச்சிருவோமா? ஓகே ஆரம்பிடா. ஓடு, முட்டி தூக்கி போட்டாங்க எல்லாரையும். அங்க பாருங்க ஏர்லேயே கடிக்கிறான். இந்த ப்ளூ கலர் செம்ம பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். இந்த உல்ஃபை நம்ம வந்து நல்லா எவால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ 2 உல்ஃபு கூட இவனை சண்டை விட போகிறாங்க. ஓகேவா? இப்போ ஜெயிக்கிறானான்னு பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் லெவல் அதிகம், இந்த 2 உல்ஃபும் லெவல் கம்மி தான். பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 1 vs 2. இதோட ஆர்மிடா. ஓடு. அடா பாவி, என்னடா இப்படி கொலகாரனா இருக்கிற அநியாயத்துக்கு அடிச்சு தூக்கி தூக்கி போடுறாங்க எல்லாரையும். ஓகே, ஸோ ஃபைனலாக அவங்க கூடயே வந்து நம்ம வந்து சண்டை விட்டு பார்க்கலாங்க. டாடா உங்க கூடயே நீ சண்டை போடுறா. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் லெவல் அதிகம்ல, ஸோ அதனால் வேற லெவலில் வச்சு சேரான். ஆனால் இப்போ அவனுக்கு இது ஹெல்த்து குறைஞ்சிடுச்சு. இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். டாடா ஆரம்பிடா. கூடு, என்ன ஹெல்த் இருந்து என்ன பிரயோஜனம்? வேற லெவலில் அடிச்சுன்னு இருக்கிறான். ஓகே, இந்த பேட்டிலோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டேன் தான். அவ்வளோடியா. ஸோ இப்போ வந்து சின்ன பசங்களுக்குள்ள ஒரு பேட்டில் வைப்போம். ஆக்சுவலி எவல்யூஷன் ஆனதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சா இல்லையானே தெரியல கைஸ். அதுதான் கொஞ்சம் மன உளைச்சலாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வச்சுருக்கேன் நான். ஸோ கை தெரியாமல் ஷிஃப்ட்டை எடுத்துட்டு கேப்ஸ் லாக்கில் கை வச்சிட்டோம் போல், மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரிங்க வரேன், இவனுக்கு 2 பேரையும் தூக்கி வாரம் போட்டுடலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த இருக்கான்ல இந்த போட்டாமான் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இவனுக்கு எல்லாருமே ஒரு டீம் ஆக்கிடலாம். மற்ற டிஜிமான்ஸ் எல்லாத்தையும் ஒரு டீம் ஆக்கி நம்ம வந்து சண்டை விடுறோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். போட்டாமான் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா போட்டமான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பான் மற்ற டிஜிமான்ஸோட, அதுக்காக தான். ஓகே, கொஞ்சம் மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிடலாம். மொத்தம் 5 போட்டாமான்ஸ் இருக்கானுங்க. 1 2 3 4 5. ஓகே, நான் 5த்தையும் இறக்கி விட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அகெயின் மீதி இருக்க டிஜிமான்ஸ் எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வரேன். பூம் பூம். தலை இதை மிஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் மிஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ போட்டமான் விசஸ் அதர் டிஜிமான்ஸ். லெவல் 1 இருக்குது.
அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ரைட்டு. ஓகேடா, அட்டாக் பண்ணுங்க எல்லாரும். என்னடா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே போறானுங்க, பட் ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறானுங்க தான் தெரியல. அட்டாக் பண்ணுறாங்க. அட போவீங்களா, அட்டாக் பண்ணுங்கடா. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. போடு அட்டாக்கு சும்மா வேற மாதிரி நடந்துட்டு இருக்குது. 1 அவுட்டு. முடிச்சிட்டானுங்க. போடு. தவுக்குல எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோதாங்க. இந்த 5 பொட்டமான்ஸும் காலி. நம்மளுங்க ஒருத்தவங்க கூட சாவலுங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாகவேங்க. ஓகே நைஸ். இருங்க, இவனுங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டு தள்ளுற ஒருத்தனை எடுத்துகிட்டு வரேன். இவங்க கூட சண்டை போட விடலாங்க. எனக்கு ஸ்பெஷல் ஏட்டர்ஸ் எதாவது ஆன் பண்ணுமா? ஆப்ஷன்ஸில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க எல்லாரையும் வச்சு ஒன்று அட்டாக் பண்ண விடுவோங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பசங்களா எல்லாருமே இங்கே வாங்கடா. எல்லாருமே அங்கே பக்கத்தில் போங்கடா. ஓகே ரெடியாக இருங்களா? உன்னை போட்டு பொழகிறோம். பொழுதுடுங்க. போட்டு முடிச்சு விட்டானுங்க. இவனே முடிச்சு விட்டானுங்க அப்படின்னா அந்த உல்ஃபையும் முடிச்சு விட்டுருவானு நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த உல்ஃபு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லு. நான் இதை வச்சு தான் ரைட் பண்ணதுனால கொஞ்சம் லெவலப் ஏற எல்லாமே லெவலப் பண்ணிட்டேன். ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே பசங்களா எல்லாரும் இங்கே வந்துருங்கடா. எல்லாரும் கும்பலை ஒரே இடத்துக்கு வாங்கடா. வந்தவொடனே அந்த உல்ஃபி கதையை முடிக்கிறோம். ஓகேவா? முடிச்சு விடுங்க. உல்ஃபு வேற லெவலில் வச்சு செய்கிறான் எல்லாரையும். அவங்க பாருங்க ராக்கெட் விட்டான் பாருங்க யாரையோ. ஓகே முடிஞ்சிடுச்சு கேஸ். ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃபி. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான் இவன். இந்த அட்டாக் தாங்க சொல்றான். இந்த ஃப்ளேம் அட்டாக் சும்மா ஓபியா இருக்குது. அச்சோ இந்த இடத்துல ஒருத்தனை விட்டோம் போலையே. முட்டையில ஒருத்தன் மறைஞ்சிட்டாங்க. என் உடம்புக்குள்ள போயிட்டான். இதோ இருக்காம பாருங்க. இந்த தலை மறைஞ்சு போச்சு. ரைட் ஓகே விடுங்க, அதை டீலில் விட்டுறலாம். ஓகேவா? சரி ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஜிமானை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா டிஜிமானை பற்றி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஓகேங்களா? சரி ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.